செய்தி கேப்பால இந்து தமிழ் திசையில் வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கம் ஒரு முக்கியமான பேசுபொருளை பேசுகிறது அப்படின்னே சொல்லலாம். சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் விடிவு எப்போது, இந்த பொருள்ல தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய அவல நிலையை இந்த தலையங்கம் சுட்டி காட்டுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 3000 நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மத்திய அரசு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இந்த கழிவுநீர் தொட்டிகளை சுத்திகரிக்கக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடியவர்களில் அதில் என்ன டேட்டா கிடைக்குது அப்படின்னா, கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியில் 68.9 விழுக்காடு பட்டியலின மக்கள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் 14.7 விழுக்காட்டினர் இருக்கிறாங்க. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புனால் அவங்களும் விளிம்பு நிலை மக்கள் தான். பட்டியல் பழங்குடியினர் 8.3. இதுதான் இந்த விளிம்பு நிலை மக்களினுடைய அவல நிலையை இந்த பட்டியலே உங்களுக்கு காண்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தலையங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2018 2023 வரைக்கும் கணக்கெடுப்பு செஞ்சதில் கழிவுநீர் சுத்தப்படுத்துவதில் உயிர் பலிகள் அரசு சொல்வது 443, ஆனால் தொழிலாளர்கள் அமைப்பு சொல்வது 1760 பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசமான சூழலில் ஒரு 20 லட்சம் சுத்திகரிப்பு பணியாளர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன மோசமான சூழல் அப்படின்னா, இப்போ இந்தியர்களோட சராசரி ஆயுட்காலம் 69 வயது அப்படின்னா இவர்களினுடைய சராசரி ஆயுட்காலம் 45 வயதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியில் எந்திரங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக பேசுகிறோம். ரொம்ப நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஆனால் இதற்குள் இந்த துறைக்குள் எந்த பெருசாக எந்திரங்கள் வரலை அப்படின்றது தான். இதுக்கு நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது. நமஸ்தே திட்டம்னே கொண்டு வந்தோம் எந்திரங்கள்லாம் கொண்டு வரணும்னு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதுக்கு நிதி ஒதுக்கீடு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. இந்தியா முழுமைக்குமே கடந்த நிதியாண்டில் 97 கோடி ஒதுக்குனாங்க. இந்த முறை ஒரு 3 கோடி அதிகமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்க. விளிம்பு நிலை மக்களின் அவல நிலை போக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தலையங்கத்தினுடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.